ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 11:27 ஆண்டவர் சொல்லுகிறார், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று அதிகாரமுடையவராய் அவரே அவர் வாயினால் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். ஆனால் அதே நேரத்தில் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நாம் பிதாவை காண முடியும். பிதாவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் முதலில் அறிய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். அப்போ அவரை நாம் காண வேண்டும். அதனால தான் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த மனிதனுக்கு அவரை காண்பிக்க வேண்டும் என்று சித்தமா இருக்கிறாரோ அவர் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும், பிதாவை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யாருக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை காண முடியாது என்று. நாம் அவரை கண்டுகொள்ள வேண்டும். முதலாவது அவரை பார்க்க வேண்டும். இந்த பூமியில வந்து அவரை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், வியாதிகள், நம்முடைய தரித்திரங்கள், நம்முடைய எல்லா பலகீனத்தை நீக்கி நல்ல பலத்தை கொடுத்தவர் அவர் ஒருவர் தான். அவரை நாம் பார்க்கும் பொழுது பிதாவின் மூலமாய் அவருக்குள் வந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வரும். அதாவது பிதாவை காண வேண்டும் என்றால் குமாரனை கண்டவன் தான் பிதாவை காண முடியும். அப்படிதான் அங்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவரை காணுவோம், பிதாவையும் கண்டுகொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.